சென்னையின் பரபரப்பான நகர வாழ்க்கைக்கு நடுவே ஈக்காட்டு தாங்கல் பர்மா காலனியில் அடையாற்றின் கரையில் அமைந்துள்ள ஆத்து முனீஸ்வரர் அங்காளம்மன் கோவிலில் ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவம் உயிர் பெறுகிறது. காலத்தை கடந்த ஒரு ஆன்மீக பாரம்பரியம் இன்றும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. அமாவாசை இரவில் தீபங்களின் ஒளி, கற்பூரத்தின் மணம், மந்திரங்களின் அதிர்வு, பக்தர்களின் அமைதி, இவை அனைத்திற்கும் நடுவே ஒரு நாதம் எழத் தொடங்குகிறது. அது ஒரு இசை அல்ல, அது ஒரு அழைப்பு. அதுவே சிவவாத்தியம். இன்று நாம் பார்க்கும் இந்த காட்சிகள் ஒரு வாத்திய குழுவின் நிகழ்ச்சி அல்ல. நூற்றாண்டுகளாக மறக்கப்பட்டு இன்று மீண்டும் உயிர் பெறும் ஒரு சைவ பாரம்பரியத்தின் சாட்சியம். இந்த கலையை உயிரோடு வைத்திருக்கும் சிவனடியார்களில் ஒருவரான சிவபாஸ்கரன் ஒரு அழகான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார். அடியேன் சிவபாஸ்கரன். எங்களுடைய சிவவாத்தியோடைய பேரு அண்ணாமலையார் சிவபூதகண திருக்கைலாய வாத்தியம். நாங்கள் வாத்தியம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னாவே வாத்தியம் பார்க்க போனோம். நாங்கள் இப்போனா பார்த்தீங்கன்னா வாத்தியம் பார்க்க போனோம். அந்த இடத்துல வாத்தியம் பண்ணணும்னு ஒரு ஆசை, கூப்பிட்டாங்க, போய் வாத்தியம் பண்ணோம். இப்போ சாமி திருவருளால் நாங்கள் ஒரு திருக்கூட்டத்தை ஆரம்பித்து பொருள் வாங்கியிருக்கோம். ஒரு 13 உடல் வாங்கியிருக்கோம், 24 காலம் வாங்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் வாத்திட்டோம். இதுன்னு கிடையாது, எல்லா கோயிலும் வாத்தியாச்சு. என் உயிரே வந்து எங்கள் திரு அண்ணாமலையார் தான். திருவண்ணாமலையில் இருக்கிற எங்கள் அண்ணாமலையார் கோயில் தான். சாமி பேரில் தான் வாத்தியம் ஆரம்பித்தோம். ஒரு ஆசை மெதுவாக ஒரு அர்ப்பணிப்பாக மாறியது. இன்று அந்த அர்ப்பணிப்பு தமிழ்நாட்டின் பல ஆலயங்களில் ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு திருக்கூட்டமாக வளர்ந்திருக்கிறது. அவர் சொல்லும் இன்னொரு விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சிவவாதியத்தில் வந்து மக்களை வந்து உற்சாகப்படுத்தும், சாமியை உற்சாகப்படுத்துறோம். அந்த சாமி மூலியமா மக்களுக்குள்ள உணர்வு வந்து தன்னை மீறி ஆடுற ஆட்டம் தான் சிவவாதியத்துடைய ஆட்டம். சிவபூதகண திருக்கைலாயவாதியத்துடைய ஆட்டமே அதுதான். சிவன் ஆடுறது பார்த்தீங்கன்னாவே சொல்லுவாங்க சில பேர், மழை பெஞ்சா சிவன் ஆடுறாருன்னுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை, அது தவறு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மழை வர்றதுக்கும் சிவவாதியத்துக்கும் ஒரு உடன்பாடு உண்டு. உண்மைக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிராமத்தில் பார்த்தீங்கன்னாவே மழை வேண்டி ஒரு விண்ணப்பம் வைப்பாங்க. அப்போ விண்ணப்பம் வைக்கும் போது சாமி மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லும் போது மழை வேண்டி ஒரு விண்ணப்பம் வைப்பாங்க. அப்போ நம்ம சிவபூத கணங்கள்லாம் வந்து திருக்கால வாதியம் பண்ணாவே மழை வந்திருக்கு. ஒருவேளை அதனால்தான் இந்த நாதத்தை கேட்டவுடன் சிலர் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், சிலர் தன்னிச்சையாக கைகளை கூப்புகிறார்கள், சிலருக்கு கண்களில் கண்ணீர் வருகிறது. அது ஒரு இசையின் தாக்கம் அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் தாக்கம். சைவ மரபுகளில் இந்த வாத்தியத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, திருக்கைலாய வாத்தியம். சிவபூத கணங்களால் உருவான ஒரு தெய்வீக நாதத்தின் நினைவு சின்னமாக இதை அவர்கள் கருதுகிறார்கள். சிவனுக்கு உகந்த வாத்தியம் கைலாயவாத்தியம். சாமி வந்து மேலோகத்தில் ஆடும்போது சிவவாதியத்துக்கு மட்டும்தான் ஆடுவார். மற்றபடி இந்த நாதஸ்வரம் அதெல்லாம் வந்து ஆட மாட்டாங்க. சுவாமிக்கு பிடிச்ச வாத்தியம் சிவவாதியம். அதாவது சிவபூத கணங்களால் சிவவாதியம் தோன்றுச்சு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் ஆடும்போது நந்தியன் பெருமானுடைய தோலை கொண்டு தான் அந்த ஊடல் செஞ்சோம். நந்தியன் பெருமான் தோலை கொண்டு ஊடல் செஞ்சது. அப்போ பிரம்மர் கையிலேருந்து தாளம் வச்சிருந்தார். பிரம்மர் பார்த்தீங்கன்னா தாளம் வச்சிருப்பார். அந்த பிரம்மர் கையிலேருந்து தாளம் வாசிக்கும் போது ஊதுறதுக்கு ஒன்று கேட்கும் போது அப்போதான் வந்து நந்தியன் பெருமானு கொம்பு கொடுத்தார். நந்தியன் பெருமானு கொம்பு கொடுத்துதான் அந்த ஊதுறாங்க. அதுக்கு பேர் கொக்கரைன்னு சொல்லுவாங்க. கொக்கரை வாசிப்பு. அந்த வாசிப்பு வாசிக்கும் போது தான் தன்னை அறியாம சிவன் வந்து கைலாய நடனம் ஆகுது.
இந்த மரபில் இன்னொரு அழகான சிந்தனை இருக்கிறது. ஒரு சிவனடியார் உயிர் நீத்தால் அவரை இறந்தார் என்று சொல்ல மாட்டார்கள், சிவபதம் அடைந்தார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய பயணம் முடிவடையவில்லை, அது இறைவனிடம் சென்று சேர்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த பயணத்திலும் இந்த சிவ வாத்தியம் அவரை வழி அனுப்புகிறது. கும்பாபிஷேகம், பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு. ரெண்டாவது, நம்ம சிவபூத ஒரு சிவனடியார் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா இறுதி சடங்குக்கு இதை வாசிக்கலாம் தாராளமா. இறுதி சடங்குக்கு ஏன்னா அவங்க வந்து இறைவனடி சேர்ந்தார்கள், சிவத்தை சேர்ந்தார், சிவபதம் அடைந்தார் சொல்லுவாங்க. இதை வந்து இறந்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, சிவபதம் அடைந்தார். அவருக்கு இந்த வாதியம் கண்டிப்பா வாசிக்கணும். ஆமா, ஏன் வாசிக்கணும்னு சொல்றேன்னா, அவர் நம்ம கூட இவ்வளவு நாள் பணி செஞ்சிருக்காரு, சிவத்துக்குள்ள ஊறி இருக்காரு. அவர் சிவலோகம் போகும்போது சொல்லுவாராம், சிவவாதியத்தோட உன்னை வரவேற்றிருக்காங்க எங்க அடியார்லாம், உன்னை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஏத்துப்பாரு, சிவம் வந்து ஏத்துப்பாரு. அவர்களுக்கு இது ஒரு தொழில் அல்ல, ஒரு அடையாளம், ஒரு பொறுப்பு, ஒரு இறை பணி. அவர்களுடைய வார்த்தைகளிலேயே சொல்ல வேண்டும் என்றால் சிவத்தொண்டே இறைப்பணி. இது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கும் ஆன்மீக பாரம்பரியத்தின் உயிர் ஓட்டம். சில கலைகள் ரசிக்கப்படுவதற்காக உருவாக்கப்படுகின்றன, சில கலைகள் நினைவில் நிற்பதற்காக உருவாக்கப்படுகின்றன. ஆனால் சிவவாத்தியம் மட்டும் வேறு. அது மனிதர்களின் செவிகளுக்காக உருவாக்கப்படவில்லை, அது மனிதர்களின் உள்ளங்களை விழித்தெழச் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அதனால்தான் இந்த நாதம் ஒலிக்கும் போது சில நிமிடங்களுக்கு நாம் நம்மை மறந்து விடுகிறோம், உலகத்தை மறந்து விடுகிறோம். அந்த நொடியில் நாம் பார்வையாளர்களாக இல்லை, அந்த தெய்வீக அதிர்வின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறோம். இந்த இரவு முடிந்த பிறகும் இந்த நாதம் நம்மை விட்டு போவதில்லை. அது நம்முடைய செவிகளில் ஒலிக்காது, அது நம்முடைய உள்ளத்தில் தங்கி விடுகிறது. சிவாய நம.